அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று சனி மகா பிரதோஷம், அதே போல் நாளை மகா சிவராத்திரி, திங்கட்கிழமை திருவோண விரதம், அபிஜித் முகூர்த்தம் எல்லாம் கலந்து வருது, கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இன்று 3 நாளும் தொடர்ந்து கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஜாதகர்களுக்கு அதிகம். அதனால் கோயிலுக்கு சென்றால் கடைபிடிக்க வேண்டிய எனக்கு தெரிந்த வழிமுறைகள் சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. முன்னோர்கள் அருளியது. இப்போ கோயிலுக்கு சென்றால், கோயிலுக்கு செல்லக்குள்ள முதல்ல அந்த படிக்கட்டாட்டம் இருக்கும், என்ட்ரன்ஸ் நுழைக்குள்ளே. நான் நிறையா வாட்டி கோயிலுக்கு போகக்குள்ள பார்க்குறேன், அந்த தொட்டு தான் வணங்கிட்டு போகிறாங்க. அதை எக்காரணத்துக்கு கொண்டு தொட்டு தலையில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒருவரும் அந்த படிக்கட்டை தாண்டக்குள்ள அதில் திஷ்டிகள் இறங்கும். ஏன்னா ஒரு படிக்கட்டுக்குள்ளேயும் சில ராசிக்காரர்களுக்கு குறைந்தது 5 ராசியில் 6 ராசிக்கு தகடுகள் பதிக்கப்பட்டு இருக்கும். அப்படி அந்த ராசிக்காரர்கள் அந்த படிக்கட்டை தாண்டக்குள்ள அவங்களுடைய தீய சக்திகளை அந்த தகடு வளைச்சிக்கும். மற்றவர்களை தொட்டு வழங்கக்குள்ள அதோடைய ஆற்றல் மற்றவங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கஷ்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆரோக்கியமான இருந்தவர்கள் உடல்வாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைந்ததும் முதல்ல கொடி மரத்தை தான் வணங்கணும். கொடி மரத்தை வணங்கக்குள்ள எப்போ உளுந்து கும்பிட்றோன்னு வச்சுங்க, உளுந்து கும்பிட்டாலும் சரி, நின்று நமஸ்காரம் பண்ணாலும் சரி, எதிர்க்க சாமி விக்கிரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாத இடத்த பார்த்து தான் அந்த கொடிமரத்தை வணங்கணும். அப்படி வணங்கினால் மட்டுமே கொடிமரம் தங்களை வணங்குறதாக நினைக்கும். நீங்கள் சாமி விக்கிரம் இருக்கிற இடத்த பார்த்து வணங்கினீங்கன்னா கொடிமரம் தன்னை வணங்கவில்லை என்று எண்ணிக்கொள்ளும், கருத்தில் கொள்ளுங்க. இதை கண்டிப்பாக கடைமுறைப்படுத்தணும். அதே போல் கொடிமரத்தை மட்டும்தான் தொட்டு வணங்கணும். மீதி இந்த நந்தி வேறு எந்த வைக்கிறங்க, அதாவது சிலையாக இருந்தாலும் அதை விக்கிரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தொட்டு வணங்கக்கூடாது, அதை கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சிவன் கோயிலுக்கு சென்றால் அமர்ந்து வரணும். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் அமரக்கூடாது. நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு அங்கே உட்காராமல் வீட்டுக்கு வந்துடணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுக்கக்குள்ள தீர்த்தத்தை வீணாக்கக்கூடாது. பயபக்தியோடு வாங்கி தீர்த்தத்தை பருகணும். தீர்த்தத்தை எக்காரத்தை கொண்டோ தலையில் தேய்க்கக்கூடாது, கையில் தான் தேய்க்கணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வீணாக்கக்கூடாது. நீங்கள் வாங்கினா அதை நீங்கள் வாங்காமட்டலாம், வாங்கி தான தர்மம் செய்யக்கூடாது. உங்கள் புண்ணியங்கள் வெளியே போயிடும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.